லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னும் வரலையா? ஐயா, அவங்க வாங்கிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சே. இந்நேரம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் ஐயா. ஐயா, நீங்க வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க ஐயா. ஃபோன் அவங்க கிட்ட இல்லையே. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்க ஐயா. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். வேற எங்க போகவும் சான்ஸ் இல்லையே. என்னத்த வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருந்த? ஐயோ, நாம பேசிட்டு இருந்தது இந்த கிழவி ஒருவேளை ஒட்டு கேட்டுருச்சோ? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன என்கிட்ட என்ன பொய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும்? அப்ப சொல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எங்க போயிருப்பா? டேய், இந்த பக்கம் தானே வந்தாவ? ஆமாண்டா, இங்கதான் நான் ஒளிஞ்சிருக்கணும். இங்க இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை. அப்படி ஓடி வந்தா நம்ம கண்ணில் பட்டுப்பாடாவ. இந்த இருட்டுக்குள்ளதான் எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும் அவ. கடவுளே, இவங்க கையில மட்டும் மாட்டிடவே கூடாது. ஏன் உசுரை பத்தி கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னால என் அன்பரசிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அத்த, நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? இங்க யாரு இருக்காங்க? நான் மட்டும் தானே இருக்கேன். நான் கேட்டது யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்னு. என்னது? போன்ல பேசிட்டு இருந்தனா? நானா? நீ பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் நானே வந்தேன். ஐயோ, நான் போன்ல பேசுறத இந்த கிழவி பார்த்து தொலைச்சிருச்சா? நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் இப்ப யார்கிட்டயும் பேசலன்னு பொய் சொன்ன? டேய், அவ அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கலான்னு போய் பாரு. சரி. உன் அப்பா கிட்ட தான் பேசணும்னு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ற மாதிரியா இருக்கு? பெத்த அப்பா கிட்டயே ஒளிஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. நடக்கிற விதத்துல நடந்தா யாரும் யார்கிட்டயும் மறைஞ்சு பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா,
2 பேர்ல ஒருத்தி கூட வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு உன் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல? யார பத்தி சொல்லிட்டு இருந்த? ஐயோ, இந்த கிழவி நாம பேசுனத தெள்ள தெளிவா கேட்டிருக்கும் போல இருக்கே. கரெக்டா கேக்குது. என்ன ஆ? திரும்ப என்ன பொய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கிழவி கரெக்டா கேக்குதே. ஏன் அத்த என்ன பொய் சொல்ற அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு பொய் சொல்லணும் உங்ககிட்ட? உண்மையை சொல்றவளா இருந்தா கேட்ட உடனே பதில் சொல்லியிருப்பல்ல. எதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்க? யோசிச்சா பொய் சொல்றது அர்த்தமா? ஆமா, அப்படித்தான் அர்த்தம். இப்ப வரைக்கும் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற பாரு. இந்த கிழவியை இப்ப எப்படி சமாளிக்கிறது? மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். நம்மள வச்சு அந்த கஸ்தூரி இருக்கிற இடத்த கிழவி தெரிஞ்சுக்குமே. சிவகாமி, ம்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? எங்க அப்பா கிட்ட நான் 1000 விஷயம் பேசுவேன். அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லணுமா? நீ 1000 இல்ல, 1,00,000 விஷயம் கூட நீ உன் அப்பா கிட்ட பேசு. எனக்கு அது தேவையே இல்ல. ஆனா 2 பேர்ல ஒருத்தி கூட இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு நீ சொன்னல்ல, அந்த 2 பேர் யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னது? இந்த வீட்டுக்குள்ளன்னு நான் சொன்னனா? அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் எந்த வீட்டுக்குள்ள சொன்ன? இந்த கிழவி என்ன விடாது போல இருக்கே. அது எங்க அப்பா வீட்டுல வேலை பாக்குறாங்கல்ல 2 பேரு. அவங்க 2 பேருமே எங்க அப்பா கிட்ட ரொம்ப திமிரா நடந்துக்கிறாங்களாம். அதான் அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. நீ யார பத்தி பேசிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியும். நான் யார பத்தி பேசிட்டு இருந்தேன்? என்னத்த இந்நேரத்துக்கு வந்து வேணும்னே தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா, என்னம்மா சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தது கேட்டுச்சு? என்ன பிரச்சனை? ஐயோ, இவர் வேற வந்துட்டாரா? அப்ப இன்னைக்கு விடிய விடிய கதா காலட்சேபம் தானா? போச்சு. மா, இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? ஆமாங்க, எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க இந்த வீட்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு. பிரச்சனை பண்றதுதான் உன் ஃபுல் டைம் வேலையே. வேற என்ன வேலை பார்க்க போற நீ இந்த வீட்ல? மா, என்னம்மா பண்ணா இவ? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சந்திரா. இந்த 30 நாளுக்குள்ள என் பேத்தியும் மருமகளும் நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் பூஜை செய்யலான் இருக்கேன். அதான் அந்த பூஜைக்கு பண்ற ஏற்பாட்டை எல்லாம் கேர்லெஸ்ஸா விட்டுடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யாருக்கிட்டமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க? என் அம்மு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ இவ. இவகிட்ட போய் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏங்க ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு மட்டும் அக்கா வரணும்னு ஆசை இல்லையா? யாரு நீ? 30 நாள்ல அம்மு வரலன்னா சொத்து ஃபுல்லா உன் பேருக்கு வந்துரும்னு அட்வொகேட் சொல்லும் போது உன் முகத்துல இருந்த சந்தோஷத்தை நான் பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தேன். சந்திரா விடு, எதுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நீ போய் படு. அம்மா, அம்மு விஷயத்துல இவகிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போ. எப்ப பாரு என்னைய குறை சொல்லிக்கிட்டேன். சிவகாமி, ம்? நீ உன் அப்பங்கிட்ட என் மருமகளையும் பேத்தியும் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணணும்னு தானே நீ சொல்லிட்டு இருந்த. இதை நான் சந்திரா கிட்ட இப்பவே சொல்லி இருந்தா
அவன் இப்பவே உன்னை இங்கிருந்து அடிச்சு துரத்தி இருப்பான். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, என் பேத்தியும் என் மருமகளும் இந்த வீட்டுக்கு வரத்தான் போறாங்க. அத நீ இல்ல, உன் அப்பனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதையும் பாத்துரலாம். இந்த வயசுல கிழவிக்கு பேச்ச பாத்தியா? காண்றது பகல் கனவு, இதுல இந்த கிழவிக்கு பஞ்சு டைலாக் வேற கேக்குது. அவளுங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி வராளுங்கன்னு நானும் பாக்குறேன். அன்பரசி, ராம், என்னாச்சு ராம்? திடீர்னு அப்பாக்கு இப்படி முடியாம போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை அன்பரசி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல சம்பாத்தியம் அப்படின்னா அது அப்பா ஒருத்தர் மட்டும்தான். அம்மாக்கு வெளியில எங்கேயும் பணம் வாங்கி பழக்கமும் இல்லை. நீ போன்ல சொன்னப்பவே எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு ராம். ஒரு குடும்பத்துல அப்பா இல்லனா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்தா. என்ன அன்பரசி, மெடல போய் கொடுக்கற? இப்ப என்கிட்ட குடுக்கறதுக்கு இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இத அடகு வச்சு பணம் வாங்கிக்கோ. வேணாம் அன்பரசி, வேணாம். நீ இதுதான் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் போன்லயே வேணான்னு சொல்லியிருப்பேன். நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அன்பரசி. இத நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாங்கினது அன்பரசி. இத போய் நான் எப்படி அன்பரசி? ஜெயிச்சதுக்கு ரெக்கார்ட் இருந்தா மட்டும் போதும், மெடல் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில இதை தவிர வேற வழியே இல்ல. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த மெடலை வாங்கிட்டு போ. எதுக்கு இப்போ தயங்கிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப பெரிய மனசு அன்பரசி. இந்த மாதிரி ஒரு உதவிய யாருமே செய்ய மாட்டாங்க. நான் உனக்கு அப்படி எதுவுமே செஞ்சது இல்லையா அன்பரசி? ராம், நாம மத்தவங்களுக்கு செய்யற உதவி மணி ஆர்டர்ல பண்ற பணம் மாதிரின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நாம அனுப்புற பணமே அனுப்புறவங்களுக்கு போய் சேராது. ஆனா அதே அளவு வேற ஒரு பணம் அவங்களுக்கு போகும். அதே மாதிரிதான் நாம செய்யற உதவி. நான் உனக்கு பண்ற உதவி எனக்கோ இல்ல என்ன சேர்ந்தவங்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்துல வேற ஏதோ ஒரு ரூபத்துல போய் கண்டிப்பா காப்பாத்து. டேய், அவ கீழே விழுந்துட்டாடா. வாடா போய் பிடிக்கலாம். ராம், சரி நேரம் ஆயிடுச்சு. அடகு கடை மூடிட போறாங்க. இத சீக்கிரம் கொண்டு போய் வச்சு அப்பாவை காப்பாத்து. இந்தா வாங்கிக்கோ. யோசிக்காத ராம், வாங்கிக்கோ. ஐயோ நிறுத்தியா, ஏதோ ஒரு அம்மா ஓடி வராங்க, நிறுத்து. டேய், அங்க பாரா, போலீஸ்டா. எஸ்கேப் ஆயிடலாம். வாடா வாடா. சார், என்ன 2 பேர் துரத்திட்டு வராங்க சார். யாருமா? அங்க சார், உங்களை பார்த்ததும் ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார்.
யோ அங்க யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. டேய் போலீஸ் கண்ணில் பற்றக்கூடாதுடா. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். சரியா? சரி யாருங்க யாரும் இல்ல சார், ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாயா. இந்த நேரத்தில் நீங்க எங்கம்மா போயிட்டு வரீங்க? மெடிக்கலுக்கு மாத்திரை வாங்க போனேன் சார். உங்க வீடு எங்கம்மா இருக்கு? பக்கத்துல ராமச்சந்திரன் சாரோட வீடு இருக்கு. அவங்க வீட்ல வேலை செய்யறேன் சார். பத்மா இண்டஸ்ட்ரியல் ஓனர் ராமச்சந்திரன் சார் வீட்லயா? ஆமாங்க சார். வாங்கம்மா, நானே கூட்டிட்டு போய் உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேம்மா. இல்ல சார், பரவாயில்ல. பக்கத்துல 2 தெரு தள்ளி தானே, நான் போய்க்கிறேன் சார். மா, திரும்ப அவனுங்க வந்துட்டா என்னம்மா பண்ணுவீங்க? ராமச்சந்திரன் சார் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகி நான் விட்டுட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா என்ன சத்தம் போடுவாரு. அதனாலதாம்மா, வாங்கம்மா, நானே விட்டுட்டு போறேம்மா. அப்படின்னு ஐயாவை பார்த்த மாதிரி இருக்கும். வாங்கம்மா, ஏறுங்கம்மா. மிஸ் ஆயிட்டாடாவ. சரிப்பா, போலாம். சாரி அன்பரசி, இத வாங்க எனக்கு மனசு இடம் கொடுக்கல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல அன்பரசி. ரொம்ப தேங்க்ஸ் அன்பரசி. மல்லிகா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போன? சார் வணக்கம் சார். வணக்கம். என்னாச்சு? ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தோம். இவங்க ஓடி வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சா யாரோ 2 பேரும் துரத்திட்டு வந்ததா சொன்னாங்க. பார்த்தா அந்த 2 பேரும் எங்க வண்டியை பார்த்தோன்னு பயந்து ஓடிட்டாங்க. இவங்களை விசாரிச்சா உங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். இவங்க நம்ம வீட்டு பொண்ணுதான். அவங்க யாருன்னு பார்த்து முதல்ல புடிங்க. வரும்போதே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் பிடிச்சு வைக்க சொல்லியிருக்கேன் சார். நான் போய் பார்த்து விசாரிக்கிறேன் சார். விரட்டிட்டு வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார், நான் வரேன். இன்ஸ்பெக்டர் சார், மல்லிகா என் பொண்ணு மாதிரி. அதனால இதை சாதாரணமா விட்டுறாதீங்க. துரத்திட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்து பிடிச்சிருங்க. ஓகே சார், வரேன். யாருமா அவங்க? தெரியலங்கய்யா. நான் மருந்து வாங்கிட்டு தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எதிரில் வந்தவங்க என்னை பார்த்ததும் பின்னாலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பயந்து போய் ஓடி வந்தப்பதான் போலீஸ் வண்டி எதிரில் வந்துச்சு. நல்ல வேளைங்கய்யா. பொம்பளைங்க ராத்திரியில வெளியில போனாலே இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் சொன்னேன், இந்த நேரத்துல போக வேணாம், காலையில வாங்கிக்கலான்னு. சரி விடு, நீ ரொம்ப பயப்படாத. இனிமே இந்த பக்கம் அவனுங்க வரமாட்டானுங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியாச்சுல்ல, அவங்க எப்படியாவது பிடிச்சிருவாங்க. அதையும் தாண்டி அவனுங்க வந்தானுங்கன்னா அவனுங்களுக்கு ஆயுள் கம்மின்னு நினைச்சுக்க. சரி, நீ போய் தூங்கு. ஐயா, மாத்திரை இதை வாங்க போய் தானே இவ்வளவு பிரச்சனையும். நான் சொன்னது நீயும் கேட்கல, என் பேரனும் கேட்கல. சரி, குடுமா, அதை குடு.
நீ ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீ இருக்கிறது என் வீட்டுல. நிம்மதியா போய் தூங்குமா. கடவுளே, நல்ல வேளை போலீஸ்கார ரூபத்துல வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. வீட்டை தவிர ஒட்டுமொத்த சொத்தும் உங்க காலத்துக்கு அப்புறம் சந்திரசேகர் சாரோட முதல் மனைவிக்கும் மகளுக்கும் தான் போய் சேரும். சாரோட முதல் மனைவியும் மகளும் வரவே இல்லைன்னா அந்த சொத்து மொத்தமும் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் தான் வரும். உயில எழுதின தேதியில இருந்து 20 வருஷத்துக்குள்ள அவங்க வரணும். அப்படி வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா சொத்து ஃபுல்லா உங்க பேருக்கு மாறிடும். அந்த 20 வருஷம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? வருஷம்லாம் இல்ல மேடம், இன்னும் 33 நாள் தான் இருக்கு. மிஸ்டர் சந்திரசேகரோட ஃபர்ஸ்ட் வைஃபுக்கும் அவரோட பொண்ணுக்கும் தான் எல்லா சொத்தும் போய் சேரும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா இன்னும் 30 நாள்ல என் பேருக்கும் என் பொண்ணு அனன்யா பேருக்கும் தான் எல்லா சொத்தும் வரப்போகுது. இன்னும் 30 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி என் அம்மாவையும் குட்டிமாவையும் கண்டுபிடிக்கிறத? இத்தனை வருஷமா தேடி கண்டுபிடிக்க முடியாதவங்கள இந்த 30 நாளைக்குள்ள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? சந்திரா, தூங்கலையா? அம்மா, நீங்க சிவகாமி கிட்ட ஏதோ சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தீங்க. அதை கேட்டுதாம்மா நான் வந்தேன். ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதை ஏம்மா என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? அது தெரிஞ்சா நீ இன்னும் வருத்தப்படுவேன்னு தான்ப்பா சொல்லல. சந்திரா, உன்கிட்ட நான் எதுக்குப்பா மறைக்க போறேன்? நான் அப்ப உன்கிட்ட என்ன சொன்னேனோ அதைத்தான் அவகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். நீ அதை நினைச்சா இப்ப கவலைப்பட்டு தூங்காம இருக்க? இல்லம்மா, இன்னும் 30 நாளைக்குள்ள அம்முவையும் குட்டிமாவையும் கண்டுபிடிச்சாகணும். ஆனா வர வர எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குமா. என்னப்பா நீயே இப்படி சொல்ற? எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது. நாம இப்ப கடைசியா கையேந்தி நிக்கிறது கடவுள்கிட்ட தான். கடவுள் நம்மள எவ்வளவோ சோதிச்சிட்டாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு நான் நம்புறேன். சாமிஜி கிட்ட வீட்டுல பூஜை பண்ணியும் அதுக்கான பலனா அவங்க 2 பேரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு கேட்போம். அவர் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. இரு, இப்பவே ஃபோன் பண்றேன். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு யார் வேணும்? சுவாமிஜி கிட்ட பேசணும். சாமிஜி காசில நடக்கிற ஒரு மகா யாகத்துக்கு போயிருக்காரு. அதை முடிச்சிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் சாமிஜி சென்னைக்கே வருவார். அப்படியா? சரி, அப்ப நான் நேர்லயே வந்து சுவாமிஜியை பாத்துக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சுவாமிஜி காசிக்கு போயிருக்காராம். நாளைக்கு ஈவினிங் தான் வருவாராம். நாம நாளைக்கு ஈவினிங் அவரை நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமிஜி மூலமா கண்டிப்பா அவங்க 2 பேரை பத்தியும் ஏதாவது தகவல் நமக்கு கிடைக்கும். இத பாரு சந்திரா, நாம அவங்க 2 பேருக்காக பண்ற பூஜை தானம் எல்லாம் அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள காப்பாத்துறதோட சீக்கிரமே அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீ நம்பிக்கையோட இருப்பா. சரிம்மா.
பொழுதே விடிஞ்சிருச்சு. இப்ப வரைக்கும் அப்பா கிட்ட இருந்து போனை காணுமே. என்ன நடந்திருக்கும்? சரி, நாமளே பண்ணி பாப்போம். என்ன சிவகாமி, விடிஞ்ச விடியாதுமா போன் பண்ற? என்ன நீ தூங்கலையா? ஓ, அப்ப நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கீங்க இல்ல? உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க, எப்படிப்பா தூக்கம் வரும்? ஏன்பா, கஸ்தூரியும் அவ பொண்ணும் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு நல்ல நிம்மதியாவே தூக்கம் வரும். நைட்டே உங்க ஆளுங்க அவளை தூக்கிடுவானுங்கன்னு சொன்னீங்க, என்னாச்சுப்பா? உங்ககிட்ட இருந்து போன் வரும் வரும்னு இப்ப வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா வரவே இல்ல. அதான் நானே கால் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? உங்க ஆளுங்க அந்த கஸ்தூரிய தூக்கிட்டானுங்களா இல்லையா? அப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? கேக்குதுமா. அப்புறம் பதில் சொல்லுங்க. உங்க ஆளுங்க அவளை தூக்கிட்டாங்களா இல்லையா? நான் சொல்றத கேட்டு நீ எதுவும் கோவப்படாதம்மா. அப்பா, என்ன சொல்ல வரீங்க? அவ தப்பிச்சிட்டான்னு சொல்ல போறீங்களா? இல்லம்மா, அவ இப்ப மதுரையில இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சிவகாமி, மதுரை ஃபுல்லா சல்லடை போட்டு தேட சொல்லிருக்க. அப்போ இந்த டைமும் உங்க ஆளுங்க அவளை கோட்டை விட்டுட்டானுங்க அதானே? இல்லம்மா, இப்ப அவ மதுரையில இருக்கான்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க அவளை பிடிச்சிடுவாங்க. ஏன்பா, நீங்க என்ன லூசா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நான் கரெக்டா தான் கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏன்பா, உங்க ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சவ என்ன வந்து பிடிச்சுக்கோங்கன்னு இன்னும் மதுரையிலேயே இருப்பாளா? இந்நேரம் அவ எந்த ஊருக்கு தப்பிச்சு போனாலோ தெரியல. அப்பா, இன்னும் 30 நாள் தான்ப்பா இருக்கு. அதுக்குள்ள அவளும் அவ பொண்ணும் எங்கேயாவது இருந்து இங்க வந்தாளுங்க, அவ்வளவுதான். நான் வாழ்க்கை ஃபுல்லா வாழ வெட்டியா உங்க வீட்ல தான் இருக்கணும். நான் தான் ஏற்கனவே உள்ள வந்துட்டேனே. அப்படியா? எங்க இருக்கா இவ? அன்பு, எங்க இருக்க? அப்படியே திரும்பி பாரு, உனக்கு பின்னாடி தான் இருக்க. நீரின்றி அமையாது உலகென்ற மாதிரி ரத்தமின்றி சிறக்காது நம் உடல்ன்றது மருத்துவ மொழி. ரத்த தானம் பண்றது மூலமா நிறைய உயிரிழப்புகளை நம்ம தடுக்க முடியும். ரத்த தானம் கொடுத்தா நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படுமோ இல்ல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமோன்னு யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம உடம்புல சராசரியா 5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் வரைக்கும் ரத்தம் இருக்கும். ஒருத்தர் ஒரு தடவை 200 மில்லில இருந்து 300 மில்லி வரைக்கும் ரத்த தானம் செய்யலாம். நம்ம காலேஜில் பிளட் கேம்ப் போட்டிருக்காங்க, நீங்க போலாம். ரத்த தானம் செய்யறதுனால அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதோட ஹார்ட் அட்டாக், பிளட் பிரஷர் இதெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. ஒரு தடவை நீங்க ரத்த தானம் செய்யற அந்த 10 நிமிஷத்தால 3 பேர் வர வாழ்நாள் முழுக்க அவங்க உயிர் வாழ்வாங்க. சரி மஞ்சு, நாமளும் போய் ரத்தம் கொடுக்கலாம். உங்க பேர் என்ன? அன்பரசி. உங்க பேரு? மஞ்சு.
தேங்க்யூ ஸோ மச். அன்பரசி, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் டொனேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. அதனால் நீ போய் கொஞ்சம் பேசி புரிய வச்சு அவங்களையும் வரவே. சரிங்க சார். மஞ்சு வா போலாம். அன்பரசி, இந்த மைக்கை வச்சுக்க. வாங்கம்மா வாங்க. சாமி, யார் பேர்லம்மா அர்ச்சனை? அன்பரசி, கன்னிராசி, சித்திர நட்சத்திரம். அம்மா என்னாச்சுமா? சாமி, பள்ளி தலையில விழுந்துருச்சு. தலையிலையா? ஆமா சாமி. சாமி, நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ பயமா இருக்கு. தலையில பள்ளி விழுந்தா ஏதாவது அபசகுணமா? ஆமாம்மா, தலையில பள்ளி விழுந்தா நல்ல சகுனம் இல்லம்மா. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஆனா இத தப்பான சகுனம் தான் சொல்லுவாங்க. கடவுளே, அந்த பாவிகளால எனக்கு ஏதாவது வந்தா கூட பரவாயில்ல. ஆனா என் பொண்ணு அன்பரசிக்கு ஏதாவதுன்னா நான் உசிரியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை.